ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்கோல் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 1 கிலோ ஜீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிடலாம். இந்த எலுமிச்சம்பழம் எதுக்கு பிழிஞ்சு விட்றோம்னா ரைஸ் பிரியாணியில் உடையாமல் முழுசாக இருக்கும். அதுக்காக எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்குறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயத்தை பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கிடலாம். ப்ரெஷர் குக்கரில் 1 கிலோ வாங்கோலியை சேர்த்துக்கிறேன். 60 ml தயிரை ஊற்றிக்கிறேன். 35 கிராம் பிரியாணி மசாலா பொடியை போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். பொரிச்சு வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். 60 ml கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இருந்து 7 விசில் வரைக்கும் நம்ம ப்ரெஷர் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு வாங்கோலி. பிரியாணி கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிடலாம். 50 ml கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார்ப்பு எல்லாம் சேர்த்து வதக்கி 200 கிராம் பெரிய வெங்காயத்தை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். 6 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். 2½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிடலாம். நறுக்கின புதினா மல்லி 1 கைப்பிடி அளவு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2 அதை நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிடலாம். வேக வச்ச வாங்கோலியை சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட வதக்கி விட்டுக்கிடலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அந்த கப்புலையே 1 கப்பு அரிசிக்கு 1½ கப்பு தண்ணி, தேங்காய் பால், வாங்கோலி, ஆணம் எல்லாத்தையும் அளந்து ஊற்றிக்கிருங்க. நான் தேங்காய் பால் பாதி மூடி தேங்காய் பால் எடுத்தேன் 1 கிலோ அரிசிக்கு. பிரியாணி இலை அதையும் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ அரிசியை போட்டுக்கிடலாம். இப்போ கொதி வந்துருச்சு. நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிடலாம். அரிசிக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். மூடி வச்சிடலாம். இதை 2 முறை திறந்து கிண்டி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. 2வது முறை திறந்து கிண்டி விடும்போது 1 எலுமிச்சம்பழச்சாறை ஊற்றிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப மூடி வச்சுக்கிடலாம். பிரியாணியில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பழைய தோசைக்கல்லை சூடு பண்ணி தம் போட்டுக்கிடலாம்.
ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு கிஸ்மிஸ் முந்திரி சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கிடலாம். இப்போ பிரியாணியில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துருச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கிருங்க. அடியில் இருந்து நல்லா கிளறி விட்டு சமப்படுத்திக்கிடலாம். பொரிச்ச முந்திரி கிஸ்மிஸை பிரியாணி மேலே அப்படியே தூவி விட்டு கொஞ்சம் புதினா மல்லியவும் தூவி விட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே சிம்மில் மூடி வச்சிடலாம். சுவையான சீரக சம்பா பாங்கோலி பிரியாணி ரெடி ஆயிருச்சு. பிரியாணி அரிசி உடையாம குலையாம நல்ல உதிரி உதிரியாக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.